மாவட்டம் தேனி அப்படிங்கிற நிறுவனத்தில் இன்னைக்கு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது, அதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஆரோக்கியமான உணவை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அப்துல் கலாம் லட்சிய இயக்கத்தின் சார்பாக ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம். இதன் மூலமாக வந்து தேனி என்ற ஒரு அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனியை நண்பர் திரு நல்லதம்பி தொடங்கினார். விவசாய பொருட்களை வாங்கி அதை வந்து ஒரு தனித்தன்மையான ப்ராசஸிங் பண்ணுறோம். அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங், இந்த ஜெர்மினேஷன், அதாவது முளை கட்டுதல் என்ற முறையை பயன்படுத்தி அரிசியையும் மில்லட்ஸையும் வைத்து உருவாக்கியிருக்கோம். அந்த 3 ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து செவ்வின்ற ப்ராடக்ட், அதுதான் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் காலையில் 2 ஸ்பூன் சாப்பிட்டாலே மதியமே பால் சுரந்துடும். பாலே சுரக்காத தாய்மார்களுக்கு சுரந்துடும். ரெண்டாவது வந்து அடிசில்னா 6 மாத குழந்தைகளுக்கு இந்த செர்லாக் மாதிரி ஈக்குவலண்ட் ப்ராடக்ட். இது தண்ணியில் கலக்கி இல்லை பாலில் கலக்கி நீங்கள் அதை வந்து உணவாகவே கொடுத்துடலாம். எப்பொழுதெல்லாம் பசிக்குதோ அப்போ உணவாக கொடுத்துடலாம் 6 மாத குழந்தைகளுக்கு. அது வந்து செரிமானம் நல்லாயிருக்கும், நல்ல நியூட்ரியன்ட் சத்துள்ளது, நல்லா குழந்தைகள் தூங்கும், வயிறு பொறுமல் இருக்காது, கேஸ் ட்ரபிள் வராது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்குது. 36 மணி நேரம் நீங்கள் வந்து அதை ஜெர்மினேட் பண்ணணும். ஜெர்மினேட் பண்ணி நிழலில் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கணும், இருட்டு ரூமில் காய வைக்கணும். இந்த மாதிரி பல்வேறு ப்ராசஸ் இருக்குது. அதாவது அமிலேஸு, புரோட்டியஸ் என்சைம்ஸோட ஆக்டிவிட்டியை கூட்டி ஸ்டார்ச்சையும் புரோட்டீனையும் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போதும் உங்களுக்கு நார்மலாகவே உடம்புல வந்து ஆரோக்கியமான உணவு இருக்கும். ரெடியூஸ்டு இது ஆர்ஓஎஸ் சொல்லுவாங்க, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. கழிவுகள் குறையும். ஆன்டி ஆக்சிடென்ட் கூட்டுறதுனால கழிவுகள் நம்ம உடம்புல சேரக்கூடிய கழிவுகள் குறையும். கழிவுகள் குறைஞ்சாலே இந்த வியாதிகள்லாம் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் இதனுடைய பலன். அதனால் வந்து வெறும் மில்லட்ஸையோ ரைஸையோ அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இது மாதிரி ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும்போதும் இதனுடைய சத்து வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நியூஸ் 7 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.